ஏசி ரிமோட்ல இவ்வளோ ஆப்ஷன்ஸா? ஏசியில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் ஈபி பில் கம்மி ஆகுமா? ஏசியை ஃபேனாக யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஏசி ரிமோட்டில் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம எந்த ஆப்ஷனுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏசி போட வேண்டியது கூலாகுதா வேலை முடிந்ததுன்ட்டு தூக்கி போட்டு போயிடுறோம். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் தான் அதிகமாகுது. இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். என்னோட ஏசி பார்த்தீங்கன்னாக்க ப்ளூஸ்டாரோடது. ப்ளூஸ்டாரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 மோடு கொடுக்குறாங்க. ஆட்டோ மோடு ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூல் மோடுன்னு சொல்லுவாங்க, இல்லை சில் மோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க ட்ரை மோடு ஆர் டீஹுமிடிஃபிகேஷன் மோடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன் மோடு. இந்த ஆட்டோ மோடோட யூஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர் ஒரு 24 வைக்கிறோம்னாக்க அந்த 24 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சில் மோடு ஆர் கூல் மோடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம எப்போவுமே அடிச்சிட்டு போகிறது ரிமோட் எடுத்து. அதுதான் நம்மளோட ரூமை சில்னஸாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதான் ட்ரை மோடு ஆர் டீஹுமிடிஃபிகேஷன் மோடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெட்டாக இருக்குது, ரொம்ப ஈரப்பதமாக இருக்குனாக்க அந்த மோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் மோடு. இதாங்க எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னாக்க ஏசி ஃபிட் பண்ணியிருப்போம், ஃபேன் எதுவும் இருக்காது. இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப குளிரும். அப்போது பார்த்தீங்கன்னா ஃபேன் மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும், எதுக்கு ஏசி போட்டுட்டு ரொம்ப குளிரும் நீங்கள் நினைக்கலாம். அப்போது நீங்கள் இந்த ஃபேன் மோடை மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த கூலிங்குமே ஆகாது, ஜஸ்ட் ஃபேன் மட்டும் ஓடிட்டு இருக்கும். உண்மையிலே இந்த ஃபீச்சர் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அந்த ஏசி ஃபேனே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மொத்தம் 3 ஸ்பீடு கொடுக்குறாங்க. லோ, மீடியம், ஹைன்னு சொல்லிட்டு 3 ஸ்பீடு வருது. நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான ஸ்பீடை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமர் ஃபிக்ஸ் பண்ணி கூட உங்களோட ஏசியை நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது ஒரு அலாரம் மாதிரி கூட வச்சுக்கலாங்க. ஆமாம், இப்போ மார்னிங் ஒரு 6 o'clock நீங்கள் ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மணிக்கு கரெக்டாக ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 24 வைக்கிறீங்க ஏசியில் அப்படின்னு, 24 டிகிரி செல்சியஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரூம் டெம்பரேச்சர் அப்போ எவ்வளோல இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டெம்பரேச்சரை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு அந்த ரூம் டெம்பரேச்சர் அப்போது என்னவா இருக்குங்கிறத இந்த டெம்பரேச்சர் பட்டன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாக். உங்களோட ரிமோட்லேயே நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இந்த கிளாக் மூலமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணவும், டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் பண்ணவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விங். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியறதில்ல என்ன ஸ்விங் அப்படி சொல்லிட்டு. டோர் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் ஆகி மூடிட்டு இருக்கும். அதை ஆஃப் பண்ணிக்க முடியும், அதை ஆன் பண்ணிக்க முடியும். ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கும். சப்போஸ் அதை ஆன் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். டோர் நான் எதை சொல்கிறேன்னாக்கா அந்த ஏசி வெண்ட்டை சொல்கிறேன். எனர்ஜி சேவிங் மோட். இந்த எனர்ஜி சேவ் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாக்க உங்களோட ஏசியில் பார்த்தீங்கன்னாக்க ஈன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். எனர்ஜி சேவ்னாக்க இதுதான் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை 60% கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வேலையில் எனக்குமே எலக்ட்ரிசிட்டி பில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்போ. எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டு வரோம், வந்தோடனே நம்ம வீடை திறந்தோடனே பயங்கர அனலாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏசி ஆன் பண்ணோடனே நமக்கு கூலிங் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அப்போது இந்த டர்போ ஆன் பண்ணிங்கனாக்க அதாவது உங்கள் ஏசியோட ஹையஸ்ட் கூலிங் டெம்பரேச்சரில் அப்போ அது ரன் ஆகும். அதாவது இந்த ப்ளூ ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்கா 16 டிகிரி செல்சியஸில் ஓடும். அப்போ உங்களோட ஃபேனாக இருக்கட்டும், தென் உங்களோட கூலிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஹையஸ்ட்டாக ஓடும். ஏன் அப்படின்னாக்க உங்களோட ரூமை சீக்கிரமாக கூல் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இந்த டர்போ மோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப் மோட். ஸ்லீப் எதுக்கு அப்படின்னாக்க உங்களோட ஏசியில் பார்த்தீங்கன்னாக்க டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இப்போ 24 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை உங்களால் லைட்டை டிம் பண்ணிக்க முடியும், பிரைட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைட் மோட். எனக்கு ஏசியில் டிஸ்பிளே ஆகிற அந்த லைட்டே வேண்டாம்ப்பா அப்படின்னாக்க அந்த லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். இதை மாதிரி இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை கண்டிப்பாக 50%க்கு மேலே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சரிப்பா, எலக்ட்ரிசிட்டி பில் இது தெரிஞ்சுக்கிறது மூலமாக எப்படிங்க கம்மியாகும்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது லைட் மோட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க உங்கள் ஏசியில் எத்தனை டிகிரி செல்சியஸில் போயிட்டு இருக்குன்னு டிஸ்பிளே ஆகாது. அப்போது உங்களுக்கு 16ல் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்களாம் தெரியாமல் இந்த டர்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டாங்கன்னாக்க ஏசி நல்லா தான் ஓடிட்டு இருக்கும், பட் அங்கே எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகிட்டு இருக்கும். இதை மாதிரி நிறையா வழி சொல்லிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மூலமாக உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை கண்டிப்பாக நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.